வீட்டில் அரிசி மாவு இருக்கா? அப்போ சட்டு புட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டையை செஞ்சிடலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதை நல்லா இந்த அளவுக்கு நரம் வர ஸ்டேஜ் வர வர அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காயை இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் இந்த நெய்யிலேயே சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு அளவு வெல்லம், 1 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க தேங்காய் கூட நம்ம வறுத்து வச்சுருக்க மாவையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோடு ஒன்று இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது கூட நாம் கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை ஆட் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சூடு ஆறுனதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்புக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்கு நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பர் சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.